கேள்வி கேட்கறதுக்கு நீங்கள் ரெடினா பதில் சொல்கிறதுக்கு நானும் ரெடி. நம்ம ப்ளவுஸ் கிளாஸ் ஆரம்பித்து 1 மாதம் ஆகுது. கிட்டத்தட்ட நிறைய ஸ்டூடெண்ட் வந்து நம்மளுடைய கிளாஸில் ஜாயின் பண்ணி கற்றுக்குறாங்க. அவங்க எல்லாருக்குமே நான் ஃபோன் பண்ணி டவுட் கிளியர் பண்ணி வைப்பேன். அதில் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸு ரொம்ப கடுமையாக பேசுவாங்க. இது எதனால் இங்கே வரும், நீங்கள் ஏன் இப்படி மார்க் பண்ணீங்க, இங்கே எதுக்கு அரேஞ்ச் விட்டீங்க, நான் படித்த கிளாஸில் இந்த மாதிரிலாம் எனக்கு சொல்லித்தரலையே, நீங்கள் ஏன் இப்படி சொல்லித்தரீங்க அப்படின்னு சொல்லி கோபமாக பேசுவாங்க. அவங்களுக்கிட்ட நான் மெதுவாக என்ன பிரச்சனைங்க, உங்களுக்கு எதுக்கு இங்கே வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, இது ஏன் இங்கே வருதுன்னா இதான் காரணம் அப்படின்னு நான் வந்து டீட்டெயிலாக அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். கடைசியில் அவங்க கோபம் எல்லாம் குறைஞ்சி கடைசியாக முடிக்கிற நேரத்தில், இல்லைங்க நான் ஏற்கனவே 2 கிளாஸ் போயிருக்கேன், அங்கே வந்து நான் இது மாதிரி கேள்வி கேட்டிருக்கேன், மெதுவாக தாங்க கேட்பேன், அவங்க ஒரே வார்த்தை தான் சொல்லுவாங்க, நான் எப்படி சொல்கிறேனோ நீங்கள் அது மாதிரி செய்யுங்க, உங்களுக்கு கரெக்டாக வரும் போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருவாங்க. எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், அதனால நான் எந்த கேள்வி கேட்க மாட்டேன். நான் அப்படி இல்லை. ஏன்னா இந்த மெத்தட் வந்து நானாக உருவாக்குனது. எது எது எங்கெங்கே வரணும் அப்படிங்கிறத நான் ரெடி பண்ணதுனால நீங்கள் அதுலேருந்து எந்த டவுட் கேட்டிங்கனாலும் நான் வந்து கிளியர் பண்ணி வைப்பேன். அதே மாதிரி நான் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கிட்டேயே கேட்டேன், நீங்கள் தான் 2-3 கிளாஸ் போயிருக்கீங்கல்ல, அவங்கக்கிட்ட இந்த மாதிரி டவுட் எல்லாம் நீங்கள் ரூடாகவே கேட்டிருக்கலாமே அப்படின்னு. இல்லை, நான் மெதுவாக கேட்டதுக்கே அவங்க ரூடாக ஆன்சர் பண்ணாங்க. நான் ரூடாக கேட்டிருந்தோம்னா அவங்க அதுக்கு மேலே கோவமாக ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட நான் 2 மாதம் ஃபீஸ் எல்லாம் முதல்லே கட்டி வச்சுருந்தேன். அப்புறம் எதாவது சொல்லிட்டாங்கன்னா நம்ம நிப்பாட்டுருவாங்களே அப்படின்றதுனால தான் நான் கம்முன்னு இருந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ 399 ரூபா போனால் போட்டோம் அப்படிங்கிறதுனால தானே என்கிட்ட கேள்வி கேட்டீங்க அப்படின்னு நான் கேட்டேன். நீங்கள் கேள்வி கேட்குறதுக்கு பயப்படாதீங்க. நீங்கள் எங்கேருந்து கேள்வி கேட்டிங்கனாலும் எதிலேருந்து கேள்வி கேட்டிங்கனாலும் நான் சொல்லி கொடுத்ததில் நீங்கள் கேள்வி கேட்கும்போது நான் உங்களுக்கு கரெக்டான பதிலை தான் சொல்லுவேன். உங்களுக்கு நிறைய தைக்க தெரிஞ்சிருந்தாலும் நான் சொல்லி கொடுக்குறதுல உங்களுக்கு நிறைய டவுட் வந்து கிளியர் ஆகும். நான் ஒரு 20 வருஷமாக தைச்சிட்டு இருக்கேம்மா, ஆனால் எனக்கு இங்கெல்லாம் சந்தேகம் இருந்துச்சு, உங்கள் வீடியோவை பார்த்தேன், இதனால தான் இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணுறோமா அப்படிங்கிறது 20 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு இப்போ தான் தெரியுதுன்னு ஒரு அம்மா சொன்னாங்க. தனித்தனியாக நம்ம ஃபோன் பண்ணி பேசும்போது எனக்கிட்ட ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் 10 நிமிஷம் அது வரைக்கும் பேசியிருக்காங்க. சிலர் வந்து 45 நிமிஷம்லாம் பேசியிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு என்னெல்லாம் டவுட் வருது, இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி அவங்க என்ன டவுட் பண்ணிட்டு இருந்தாங்க, என்ன தப்பு பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறதையும் என்கிட்ட கேட்பாங்க. அதையும் நான் வந்து கிளியர் பண்ணி வைப்பேன். இதனால் இந்த பிரச்சனை வந்திருக்கும், இதை நீங்கள் செய்யாதீங்க, இதை செய்யுங்க, இது உங்களுக்கு கரெக்டாக வரும், இது பர்ஃபெக்டாக வரும், கஸ்டமர்கிட்ட நீங்கள் இப்படி நடந்துக்கோங்க, உங்களுக்கு நிறைய வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படிங்கிறத நான் ஒவ்வொருத்தருக்காக ஃபோன் பண்ணி கேட்பேன். அது மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க. இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் எத்தனை வருஷமாக தச்சுட்டு இருந்தாலும் டவுட் எல்லாமே கிளியர் ஆகிடும். நம்ம ஸ்ரீஜா உலகம் டைலரிங் ஆப்பில் வெறும் 399 ரூபாய்க்கு 3 டாட் ப்ளவுஸ் கிளாஸ் இருக்குது. உங்களுக்கும் விருப்பம்னா நீங்களும் அதில் சேர்ந்து கற்றுக்கோங்க. உங்களுக்கு நல்லா தைக்க தெரிஞ்சிருந்தாலும் சரி, இல்லை பேசிக் இப்போ தான் தையல் போட தெரியும், நான் ரொம்ப பிகினர்ஸ் அப்படின்னு இருந்தாலும் சரி, நீங்கள் எல்லாருமே பார்க்க வேண்டிய வீடியோ. உங்களுக்கு எந்த சந்தேகமாக இருந்தாலும் இதில் தீர்ந்து போயிடும். நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்ம மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுப்போம்.